வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு எமோஷனல் டிராமா படமா வெளிவந்திருக்கிற ஜூனியர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல விஜயநகரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு வயதான தம்பதிகளுக்கு ஹீரோ மகனா உருவாகிறாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த தம்பதிகளை தவறா விமர்சனம் செய்யறனால அந்த தம்பதிகள் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து வேற ஊருக்கு போய் லைஃபை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வளர்ந்து பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்குது, அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜெனிலியாவுக்கும் ஹீரோவுக்கும் இடையே எந்த மாதிரியான பகை உருவாகுது, ஹீரோ தன்னுடைய அப்பாவோட பாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஹீரோ கீர்த்தி ரெட்டியோட எனர்ஜி லெவல் பல இடங்கள்ல ஆடியன்ஸை பிரமிக்க வைக்குது. குறிப்பா சொல்லணும்னா நடன காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி, ஆக்ஷன் காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி, அவருடைய எனர்ஜி லெவல் சூப்பராகவே இருக்குது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் பல இடங்கள்ல படத்தை நல்லாவே காப்பாத்தி கொடுத்துருக்குது. படத்துல ஹீரோ தன்னுடைய அப்பாவோட அன்பை தவறுதலா எப்படி புரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய அப்பாவோட உண்மையான அன்பை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ எப்படி ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற இடங்கள்ல எமோஷன் நல்லாவே கனெக்ட் ஆகுது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தோட கதைக்களம் தான். இதே மாதிரியான ஒரு கதை பாணியில பல படங்கள் வந்தனால அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரம் இருந்தாலும் அவங்க கதாபாத்திரம் படத்தோட கதைகளத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கதாபாத்திரம் சுத்தமா காணாம போயிடுது. படத்துல ஜெனிலியாவோட கதாபாத்திரம் எந்த ஒரு எமோஷனல் டெப்தையுமே ஏற்படுத்தாம மேலோட்டமா தான் அவங்களுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. படத்துல லாஜிக், கிராவிட்டி, சயின்ஸ் இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு படத்துல பல இடங்கள்ல சினிமாட்டிக்கான காட்சிகள் இருக்கதா செய்யுது. படத்துல வில்லன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாலுமே இவருதான் வில்லனா அப்படின்னு நமக்கே ஒரு கொஸ்டின் ஏற்படுற அளவுக்கு வில்லனோட கதாபாத்திரம் வீக்கா இருக்குது. படத்தோட முதல் பாதி ரொம்பவே ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் கொஞ்சம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு சுமாரான படம் தான். படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம், விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.